ஜார்ஜ் குட்டி அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை ஒரு படமா எடுத்து அந்த படத்தையும் விடுறாரு. அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் அமையுது. அப்ப ரெண்டு ரிப்போர்ட்டர் ஜார்ஜ் குட்டி கிட்ட உங்களுக்கு நடந்த விஷயத்தை தான் நீங்க கதையா எடுத்து இப்ப விட்டுருக்கீங்க, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க கேக்குறாங்க. ஆனா இவரும் அதுக்கு எதையோ ஒண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த ரிப்போர்ட்டரும் நம்ம இந்த கேஸை கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் நம்மளோட சேனல் டிஆர்பி ஏறும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரையும் அவரையும் அங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயத்த அமெரிக்கால இருக்க வருணுடைய அம்மாவும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்படியே இங்க ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணும் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்துல இருந்து வெளியே வர முடியாம அப்பப்போ அவங்க சைக்காட்டிஸ்டா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே இப்போ அந்த பொண்ணுக்கும் ஒரு வரன் அமைஞ்சிருது. இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த கேஸ பத்தியும் பேசி இந்த சம்பந்தமே வேணான்ட்டு சொல்லிடுறாங்க. ஜார்ஜ் குட்டியும் எடுத்த படம் யூடியூப்ல வந்திருக்கும், அதனால அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாரு. அப்ப அங்க ஜார்ஜ் குட்டிக்கு தெரிஞ்ச ரிட்டையர் ஆன போலீஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரும் இந்த கேஸ பத்தி தான் அங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவரும் அங்க எதுவும் அந்த அளவுக்கு பேசிக்கவும் மாட்டிக்கிறாரு. அவரும் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க நம்பர் கொடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல இருக்க போலீஸ் எல்லாமே ஒரு கொலைய பண்ணிட்டு எவ்வளவு கேஷுவலா சுத்திக்கிட்டு இருக்கான் பாருன்ட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிளையும் பாத்துறாங்க. இவங்களோட விஷயம் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. அது தெரிஞ்ச உடனே இவங்களும் அங்க வேணான்ட்டு சொல்லிடுறாங்க. இவங்களும் இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிதான் மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க. ஆனாலும் இவங்களை பத்தி யாரோ ஏதோ சொல்றாங்கன்றது இவங்களுக்கு அங்க புரிய வருது. அதனால ஜார்ஜ் குட்டியும் அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆபீஸ் கிட்ட போறாரு. அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன ஏதுன்ட்டு விசாரிக்கும் போதுதான் அவர் கூட இருக்க அந்த பிஏவோட வீட்டுல இருந்துதான் கால் வந்திருக்குன்ட்டு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ச்சோரியில இவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவரு தான் இது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் இவரை வேலையை விட்டே தூக்கி இருப்பாங்க. அதனால அவங்க குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். சாப்பாட்டு கூட வழி இல்லாம நடுத்தருல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து உதவி இருப்பாரு. உனக்கு துரோகம்னா என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையுமே பண்ணோம்ட்டு சொல்றாங்க. இவரும் அதை கேட்டு அங்க ஒண்ணுமே பேசாம அவரும் அவங்களோட வீட்டுக்கு வராரு. நான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா நம்மளால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களோட ஒய்ஃபும் நம்ம வாழை தோட்டத்துக்குள்ள நைட்டு யாரோ வந்துட்டு போற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்ட்டு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவரும் அங்க போய் பாக்குறாரு. அந்த தோட்டத்துல யாரோ பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அது யாருன்ட்டு பார்த்தா டிர்ஷியம் 1ல இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாம போய் வேலை போன சகாயன்றவர் தான் இது எல்லாத்தையுமே அவங்கள பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுமே சகாயத்தோடைய பொண்ணுதான். இவங்க ரெண்டு பேருமே ஹீரோட ஃபேமிலிய பழி வாங்கதான் ஹீரோவோட பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அவங்களோட குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்ட்டு இவங்களும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஜார்ஜ் குட்டியோடைய பொண்ணுக்கு துபாயில இருந்து ஒரு வரன் வருது. அப்ப